அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். எனது பெயர் ஃபயாஸ். நான் பரகாதனிய தேசிய பாடசாலையில் உடற்கல்வி ஆசிரியராக கடமையாற்றுகின்றேன். இந்த காணொளி மூலம் தரம் 11 மாணவர்களுக்கான பாடப்புத்தகத்தில் இருக்கின்ற 10வது அலகில் வருகின்ற நிரட் போட்டிகள் என்ற அந்த ஒரு பாடம் காணப்படுகின்றது. அது சம்பந்தமான ஒரு விளக்கத்தை மாணவர்களுக்கு தருவதற்காகவே இந்த காணொளியில் நான் உங்கள் நிலையில் வந்திருக்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்தில் அன்பார்ந்த மாணவர்களே, தரம் 10 கல்வி கற்கும் தரம் 11 கல்வி கற்கும் மாணவர்களுக்கு இந்த நான் தற்பொழுது கற்பிக்கப் போகும் பகுதி மிகவும் பிரயோஜனமான ஒரு பகுதியாக இருக்கும். அந்த வகையில் நாங்கள் தற்பொழுது பாடத்திற்குள் செல்வோம். இன்றைய தினம் நாங்கள் தரம் 11ஆம் ஆண்டு பாடப்புத்தகத்தில் 10வது அலகில் வரக்கூடிய ஒரு பகுதியாக நிரட் போட்டிகள் என்ற அந்த பாடம் காணப்படுகின்றது. உதாரணமாக நிரட் போட்டிகள் என்பது யாராயினும் விளையாட்டொன்றில் அணிகளுக்கிடையிலான அல்லது நபர்களுக்கிடையே அங்கீகரிக்கப்பட்ட விதிமுறைகளுக்கு ஏற்ப வெற்றியாளர்களை தெரிவு செய்வதற்காக நடத்தப்படுகின்ற போட்டி தொடர் நிரட் போட்டிகள் எனப்படும். அதாவது ஒரு போட்டியாளரோ ஒரு விளையாட்டொன்றில் அணிகளுக்கிடையில் நபர்களுக்கிடையிலோ அல்லது போட்டியாளர்களில் அந்த போட்டியில் இருக்கக்கூடிய விதிமுறைகளின் அடிப்படையில் அந்த போட்டியை நடத்தி சரியான வெற்றியாளரை தெரிவு செய்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு முறைதான் நிரட் போட்டிகள் என்று நாங்கள் குறிப்பிட முடியும். அந்த வகையில் நிரட் போட்டியை பொறுத்த வகையில் உங்கள் பாடத்திட்டத்தில் நிரட் போட்டிகளுக்குள் பலவிதமான முறைகள் காணப்படுகின்றன. அந்த வகையில் எமது தரம் 11ஆம் ஆண்டில் கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கான பாடப்புத்தகத்தில் 2 முறைகளை அவர்கள் உங்கள் பாடத்திட்டத்தில் உள்ளடக்கியுள்ளார்கள். அதில் ஒரு முறை விலகல் முறை என்றும் அடுத்தது சுழற்சி முறை என்றும் காணப்படுகின்றது. அந்த வகையில் நாங்கள் இன்றைய தினம் பார்க்க போகின்ற முறையானது விலகல் முறை என்றால் என்ன, அதன் வகைகள் எப்படி இருக்கின்றது, அதனை நாங்கள் செய்கையின் மூலம் அதாவது பயிற்சியின் மூலம் எப்படி அந்த விலகல் முறையை நாங்கள் அறிந்து கொள்வது என்பது சம்பந்தமான ஒரு தெளிவை தருவதற்காகவே இன்றைய இந்த காணொளி உங்களுக்கு மேற்கொள்ளப்படுகிறது. அந்த வகையில் நாங்கள் விலகல் முறை என்று பார்த்தால், விலகல் முறை என்பது ஒரு போட்டித் தொடரில் பல அணிகள் பங்கு பற்றும். அந்த பங்கு பற்றக்கூடிய அணிகளில் போட்டித் தொடரில் விளையாடி தோல்வி அடைகின்ற அணி அந்த போட்டி சுற்றிலிருந்து வெளியேறி செல்லும். அதாவது தோல்வி அடையக்கூடிய அணிகள் அந்த போட்டியில் இருந்து விலகி செல்லும், வெற்றி பெற்ற அணிகள் அடுத்தடுத்த சுற்றுக்கு முன்னேறி செல்லும். இந்த முறைதான் விலகல் முறை என்று சொல்லுவோம். இந்த விலகல் முறையில் 2 வகைகள் காணப்படுகின்றன. அதில் ஒன்று அணிகளின் எண்ணிக்கை. நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் மாணவர்களே. அணிகளின் எண்ணிக்கை 2இன் வலுவாக வரும் சந்தர்ப்பம், அடுத்தது அணிகளின் எண்ணிக்கை 2இன் வலுவாக வராத சந்தர்ப்பம் என்று 2 முறைகள் காணப்படுகின்றன. நான் மீண்டும் கூறுகின்றேன், நிரட் போட்டியிலே ஒரு வகை இருக்கின்றது, விலகல் முறை. அந்த விலகல் முறை சம்பந்தமாகத்தான் நாங்கள் இன்று பார்க்க போகின்றோம். விலகல் முறையில் 2 முறைகள் காணப்படுகின்றன. ஒன்று 2இன் வலுவாக வரும் சந்தர்ப்பம், இரண்டாவது 2இன் வலுவாக வராத சந்தர்ப்பம். அதற்கு நாங்கள் பார்ப்போம். விலகல் முறை. இந்த விலகல் முறை என்பது நான் கூறியது உங்களுக்கு விளங்கி இருக்கும். இந்த விலகல் முறையில் 2 முறைகள் காணப்படுகின்றன. அதில் ஒன்று அணிகளின் எண்ணிக்கை. அணிகளின் எண்ணிக்கை 2இன் வலுவாக வராத சந்தர்ப்பம். இது ஒரு முறை. உங்களுக்கு திரையிலும் இந்த விளக்கத்தை நாங்கள் திரையில் காட்சிப்படுத்துவோம்.
விலகல் முறையில் ஒரு முறை இருக்கின்றது, அணிகளின் எண்ணிக்கை 2 வலுவாக வராத சந்தர்ப்பம். இது என்னவென்றால், ஒரு போட்டி சுற்றில் அணிகள் பங்குபற்றும். அந்த உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு கரப்பந்தாட்ட போட்டி நடைபெறப் போகிறது என்றால் நாங்கள் பல அணிகள் வரும். அந்த அணிகளின் எண்ணிக்கையை நாங்கள் பார்க்கும்போது அந்த அணிகளின் எண்ணிக்கையில் 2 வலுவாக வராத சந்தர்ப்பம் இருந்தால் ஒரு முறையில் எங்களுக்கு இந்த விலகல் முறையை நாங்கள் பயிற்சியளிக்கலாம். இரண்டாவது, அணிகளின் எண்ணிக்கை இரண்டின் வலுவாக வரும் சந்தர்ப்பம். அணிகளின் எண்ணிக்கை அப்ப விலகல் முறையில் 2 முறைகள் இருக்கின்றன. ஒன்று அணிகளின் எண்ணிக்கை 2 வலுவாக வராத சந்தர்ப்பம், இன்னொன்று அணிகளின் எண்ணிக்கை 2 வலுவாக வரும் சந்தர்ப்பம். விலகல் முறையில் இருக்கக்கூடிய 2 முறைகள். இந்த முறைகளை நாங்கள் இன்றைய காணொலியில் தனித்தனியாக பார்க்க இருக்கின்றோம். அந்த அணிகள் 2 வலுவாக வரும் அணிகளின் எண்ணிக்கை வந்தால் எவ்வாறு விலகல் முறையை நாங்கள் பயிற்சி எடுப்பது, அணிகளின் எண்ணிக்கை 2 வலுவாக வராத சந்தர்ப்பத்தில், அதே போன்று அணிகளின் எண்ணிக்கை 2 வலுவாக வரும் சந்தர்ப்பத்தில் என்று 2 முறையில் நாங்கள் விலகல் முறை சம்பந்தமான கேள்விகளுக்கு எவ்வாறு பதிலளிப்பது என்பது தொடர்பாகத்தான் இன்றைய காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் ஒரு கேள்வியின் மூலம் இந்த 2 முறைகளையும் விளங்கிக் கொள்வோம். ஒன்று அணியின் எண்ணிக்கை 2 வலுவாக வராத சந்தர்ப்பத்தில் முதலாவதாகவும், அடுத்த கட்டம் அணிகளின் எண்ணிக்கை 2 வலுவாக வரும் சந்தர்ப்பமாகவும் நாங்கள் 2 கேள்விகளை வைத்து இந்த விலகல் முறை சம்பந்தமான விளக்கத்தை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு இங்கே நான் பயிற்சியின் மூலம் உங்களுக்கு செய்து காட்டுவேன். அந்த செய்யக்கூடிய கேள்வி உங்களது திரையில் நாங்கள் காட்சிப்படுத்துவோம். எனவே அந்த கேள்விகளை உங்களுக்கு பார்த்துக் கொள்ள முடியும். முதலாவதாக தற்பொழுது நாங்கள் அணிகளின் எண்ணிக்கை 2 வலுவாக வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் எவ்வாறு இதனை பார்ப்பதை பார்ப்போம். அப்ப நான் எழுதிக் கொள்கிறேன். 2 வலுவாக வரும் சந்தர்ப்பம். இரண்டின் வலுவாக வரும் சந்தர்ப்பம். உங்களுக்கு தெரியும், 2 வலு நீங்கள் உங்களது கணித பாடத்திலும் கற்றிருப்பீர்கள். 2 வலு என்றால் என்ன? அதில் பார்க்க முடியும். நாங்கள் தெரிந்து கொள்வதற்காக 2 வலுக்களாக வரக்கூடிய சில சந்தர்ப்பங்களை நான் இங்கே எழுதி காட்டுகிறேன். உங்களுக்கு தெரியும், 2 1ஆம் வலு 2, 2 2ஆம் வலு 4, 2 3ஆம் வலு 8, 2 4ஆம் வலு 16. இவ்வாறு தொடர்ச்சியாக 2 வலுக்களின் பெருமானங்கள் சென்று கொண்டிருக்கும். அப்ப இப்படி 2 வலு பெருமானத்தில் வரக்கூடிய அணிகளின் எண்ணிக்கையாக வந்தால் அதற்கான முறையை தான் நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம். பார்க்க போகிற மாணவர்களே, 2 முதலாம் வலு 2, 2 2ஆம் வலு 4, 2 3ஆம் வலு 8, 2 4ஆம் வலு 16. இவ்வாறு இது தொடர்ச்சியாக செல்லும். அப்படி 2 வலுவாக வரக்கூடிய பெருமானத்தில் வரக்கூடிய அணிகளின் எண்ணிக்கைக்கான முறையை தான் தற்பொழுது நாங்கள் இங்கே பார்க்க இருக்கின்றோம். தற்பொழுது உங்களுக்கு திரையில் ஒரு கேள்வி காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். அந்த கேள்வியை நான் தற்பொழுது உங்களுக்கு வாசிக்கின்றேன். இந்த கேள்வியின் மூலம் நாங்கள் இதற்கான பூரண தெளிவை பெற்றுக்கொள்ள முடியும். அதில் பாருங்கள், இளவரசா விளையாட்டுக் கழகத்தினால் உதைப்பந்தாட்ட போட்டி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. இப்போட்டி சுற்றில் 4 அணிகள் பங்கு பற்றுகின்றன. விலகல் முறையில் நடாத்தப்படும் இப்போட்டி சுற்று விலகல் முறையில் நடாத்தப்படுகின்றது. அதில் 3 கேள்விகள் உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கின்றன. 1, போட்டி குறிப்பை தயாரிக்குக. 2, நடைபெற்ற போட்டிகளின் எண்ணிக்கையை காண்க. 3, நடைபெற்ற சுற்றுக்களின் எண்ணிக்கையை காண்க.
அப்ப இந்த கேள்வியை நாங்கள் பார்க்கும்போது முதலாவது நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் இந்த கேள்வியின் மூலம் இந்த கேள்வியில் தரப்பட்டிருக்கின்ற அணிகளின் எண்ணிக்கை எத்தனை என்று பார்க்க வேண்டும். இப்ப நான் இந்த கேள்வி உங்களுக்கு திரையில் வரும். அதில் பாருங்கள் மாணவர்களே, 4 அணிகள் என்று அந்த கேள்வியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த போட்டி சுற்று 4 உதாரணத்துக்காக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். 4 அணிகள் பங்கு பற்றுகின்றன. அப்ப நாங்கள் முதலாவது பார்க்க வேண்டும் அந்த 4 அணிகள் என்பது 2இன் வலுப்பெருமானமா அல்லது 2இன் வலுப்பெருமானம் அற்றதா என்று பார்க்க வேண்டும். அப்ப நாம பார்த்தோம் 2இன் 2ஆம் வலுவின் பெருமானம் 4. அப்ப அணிகளின் எண்ணிக்கை 2இன் வலுவாக வந்த சந்தர்ப்பம். அணிகளின் எண்ணிக்கை 4 என்பது 2இன் வலுவாக வந்திருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் கேள்விக்கான விடைகளுக்கு செல்வோம். அப்ப எங்களுக்கு தெரியும் 4 அணிகள். நாங்கள் அதை இங்கே போட்டுக் கொள்வோம். 2இன் 2ஆம் வலுவின் பெருமானம் தான் 4. 4 அணிகள் பங்குபற்றுகின்றன. இதில் உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கின்ற முதலாவது கேள்வி போட்டி குறிப்பை தயாரிக்குக. போட்டி குறிப்பை தயாரிக்குக. அப்ப 4 அணிகள், நாங்கள் அணிகளின் பெயர்களை A, B, C, D என்று எடுத்துக்கொள்வோம். 4 அணிகள். அப்ப போட்டி குறிப்பு என்பது அந்த போட்டி அட்டவணையை தயாரிப்பதை குறிக்கும். போட்டி அட்டவணையை தயாரிப்பதை குறிக்கும். அப்ப அணிகளின் அந்த பெயர்களாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். A, B, C, D. முதலாவது அணி, இரண்டாவது அணி, மூன்றாவது அணி, நான்காவது அணி. அப்ப 4 அணிகளையும் நாங்கள் தற்பொழுது எழுதியிருக்கின்றோம். அணிகளின் பெயர்களாக நாங்கள் தெரிவு செய்து கொண்டது A அணி, B அணி, C அணி, D அணி. உங்களுக்கு அணி என்று எழுதினால் இன்னும் தெளிவாக இருக்கும். நான்கு அணிகள் 2இன் வலுவாக வரும் சந்தர்ப்பம் தான் நாங்கள் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப 2இன் வலு 4. அந்த 4 அணிகளாக 2இன் வலுவாக வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் எவ்வாறு போட்டி அட்டவணையை தயாரிப்பது? இதில் நாங்கள் எந்த விதமான கஷ்டமும் இல்லை. இருக்கக்கூடிய அணிகளை 2 ஜோடிகளாக ஆக்கி நாங்கள் இந்த போட்டி குறிப்பை தயாரிப்போம். இங்கே நேரடியாக என்ன செய்யலாம்? போட்டி குறிப்பை தயாரிக்கலாம். அப்ப போட்டி குறிப்பு அல்லது போட்டி அட்டவணை என்று உங்களது வினாப்பத்திரத்தில் கேள்வி வந்தால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இதுதான் இந்த போட்டி குறிப்பு அல்லது போட்டி அட்டவணை என்று குறிப்பிடப்படும். அப்ப 4 அணிகளை நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கின்றோம். இது உங்களுக்கு தெரியும், துண்டு குழுக்கள் முறை மூலம் அணிகளுக்கான இடங்கள் மேற்கொள்ளப்படும். நாங்கள் உதாரணத்துக்கு A, B, C, D என்பது அந்த முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது என்ற அடிப்படையில் வந்ததாக கருதிக் கொள்வோம். A, B, C, D என்ற 4 அணிகள் இருக்கின்றன. இதில் A அணிக்கும் B அணிக்கும் முதலாவது போட்டி நடக்கும். இது இந்த போட்டி சுற்றின் முதலாவது போட்டியாக இருக்கும். அதே போன்று C அணிக்கும் D அணிக்கும் போட்டி ஒன்று நடைபெறும். அது இந்த போட்டி சுற்றின் இரண்டாவது போட்டியாக இருக்கும். இது நாங்கள் முதலாவது சுற்று என்று குறிப்பிடுவோம். இந்த முதலாவது சுற்று நடைபெற்ற போட்டி என்பதற்காக இதற்கு பெயர் முதலாம் சுற்று. முதலாம் சுற்று. அப்ப A அணிக்கும் B அணிக்கும் முதலாவது போட்டி, C அணிக்கும் D அணிக்கும் இரண்டாவது போட்டி. தற்பொழுது இந்த A அணி B அணி போட்டியில் பங்கு பெற்றிருக்கும் அல்லவா? இந்த பங்கு பெற்ற 2 அணிகளுக்கு இடையில் போட்டி நடைபெற்று அதில் ஒரு அணி வெற்றி பெற்றிருக்கும், ஒரு அணி தோல்வி அடைந்து இருக்கும். அப்ப வெற்றி பெற்ற அணி அடுத்த சுற்றுக்கு நகர்ந்து செல்லும், தோல்வியுற்ற அணி அந்த போட்டி சுற்றிலிருந்து விலகி செல்லும். நான் ஆரம்பத்திலும் கூறினேன் விலகல் முறை என்பது ஒரு அணி ஒரு போட்டியில் தோல்வியுற்றால் அந்த போட்டி சுற்றிலிருந்து என்ன செய்துவிடும்? விலகி சென்று விடும். வெற்றி பெற்ற அணி அடுத்த சுற்றுக்கு முன்னேறி செல்லும். அப்ப உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொள்வோம், இந்த AB அணிகளுக்கு இடையில் நடைபெற்ற போட்டியில் A அணி வெற்றி பெற்றதாக கருதிக் கொள்வோம். உதாரணத்துக்கு A அணி வெற்றி பெற்றதாக கருதிக் கொண்டால் A அணி என்ன செய்யும்? அடுத்த சுற்றுக்கு நகர்ந்து செல்லும். B அணி அந்த போட்டி சுற்றிலிருந்து என்ன செய்யும்? வெளியேறி செல்லும். இது முதலாவது. அடுத்தது பாருங்கள், C அணிக்கும் D அணிக்கும் இரண்டாவது போட்டி நடைபெற்றிருக்கும்.
வெற்றி பெற்றதாக எடுத்துக்கொள்வோம். அப்ப அடுத்த சுற்றுக்கு டி அணி என்ன செய்யும்? நகர்ந்து செல்லும். டி அணி அடுத்த சுற்றுக்கு செல்லும். இதில் டி அணியுடன் தோல்வியுற்ற சி அணி போட்டியில் இருந்து என்ன செய்யும்? வெளியேறி செல்லும். அப்ப சி அணி வெளியேறி சென்றவுடன் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்ற அணிகளாக ஏ அணியும் டி அணியும் காணப்படுகின்றன. இங்கு அணிகளின் எண்ணிக்கை 4ஆக இருப்பதால் 2 அணிகளை நாங்கள் இறுதிப் போட்டிக்கு தற்போது என்ன செய்து விட்டோம்? தெரிவு செய்து விட்டோம். முதலாவது போட்டியில் ஏ அணியும் பி அணியும் விளையாடியது. அதில் ஏ அணி வெற்றி பெற்ற அடுத்த சுற்றுக்கு சென்றது, பி அணி வெளியேறி சென்றது. அடுத்த போட்டியில் சி அணியும் டி அணியும் விளையாடியது. அதில் டி அணி வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு சென்றது, சி அணி அந்த போட்டி சுற்றிலிருந்து விலகி சென்றது. இப்போது மீதம் இருக்கக்கூடிய ஏ அணிக்கும் டி அணிக்கும் இது இறுதிப் போட்டியாக அமையும். இறுதிப் போட்டியில் இந்த சுற்றின் 3வது போட்டியாக இறுதிப் போட்டி நடைபெறும். இச்சுற்றின் 3வது போட்டியாக இறுதிப் போட்டி நடைபெறும். இந்த இறுதிப் போட்டியானது இந்த போட்டியின் 2வது சுற்றாக நாங்கள் கருதுவோம். 2ஆம் சுற்றாக கருதுவோம். அப்ப பாருங்கள் மாணவர்களே, 4 அணிகள் பங்கு பற்றிய போட்டியில் நாங்கள் அணிகளுக்கு பெயர் வழங்கினோம் A B C D என்று. அதில் A என்ற அணிக்கும் B என்ற அணிக்கும் போட்டி நடைபெற்றது. அதில் A அணி வெற்றி பெற்றது, B அணி விலகி சென்றது. C அணிக்கும் D அணிக்கும் போட்டி நடைபெற்றது. அதில் D அணி வெற்றி பெற்றது, C அணி விலகி சென்றது. மீதமிருந்த 2 அணிகளுக்கும் இறுதிப் போட்டியாக A அணிக்கும் D அணிக்கும் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் இறுதிப் போட்டியில் ஒரு அணி, உதாரணத்துக்கு நாங்கள் இருப்போம் A என்ற அணி இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்றது, இறுதிப் போட்டி. ரைட். அப்ப A என்ற அணி இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று விட்டது. இந்த போட்டி சுற்றின் வெற்றியாளராக A என்ற அணி, உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொள்வோம் A என்ற அணி வெற்றி பெற்று இருக்கின்றது. அப்ப பாருங்கள் மாணவர்களே, விலகல் முறையின் ஒரு முறையாக வரக்கூடியதுதான் இரண்டின் வலுவாக வரும் சந்தர்ப்பத்தில் எவ்வாறு போட்டி அட்டவணையை தயாரிப்பது என்பதை பார்த்தோம். அப்ப நாங்கள் இந்த உங்கள் திரையில் வரக்கூடிய கேள்வியை நீங்கள் மறுபடியும் நான் சொல்கிறேன் பாருங்கள். 4 அணிகள் அங்கே வந்ததாக கேள்வியில் குறிப்பிடப்பட்டது. அப்ப நாங்கள் அணிகளின் எண்ணிக்கையை வைத்து பார்க்கும்போது அது 2இன் வலு பெருமானத்தில் இருக்கிறது. ஆகவே 2இன் வலு பெருமானம் வரும்போது நாங்கள் நேரடியாக போட்டி அட்டவணைக்கு செல்லலாம். அதில் போட்டி அட்டவணையை நாங்கள் பார்த்தோம். அணிகளின் 4 அணிகளுக்கும் பெயர் வழங்கி அதில் A அணி B அணிக்கு போட்டி நடத்தப்பட்டது. அதில் A அணி வெற்றி பெற்றது. C க்கும் D க்கும் போட்டி நடைபெற்றது. அதில் D அணி வெற்றி பெற்றது. இறுதிப் போட்டியாக A அணிக்கும் D அணிக்கும் நடைபெற்று அதில் இறுதிப் போட்டியில் A அணி வெற்றியாளராக தெரிவு செய்யப்பட்டது. தற்பொழுது நாங்கள் அங்கே உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் அந்த கேள்வியிலே முதலாவது கேள்வியை செய்து முடித்து விட்டோம். இது முதலாவது கேள்வி, போட்டி அட்டவணையை தயாரிக்கிற என்ற கேள்வி. இது உங்களுக்கு இந்த போட்டி அட்டவணை தெளிவாக விளங்கும் என்று நினைக்கிறேன். இந்த காணொலியில் உங்களுக்கு அனைவரும் வேண்டும் என்றால் மீண்டும் உங்களுக்கு அதனை பார்வையிடக்கூடிய வசதியாக அது அமையும். நான் இப்பொழுது அந்த போட்டியில் அந்த கேள்வியில் இருக்கக்கூடிய 2வது கேள்விக்கு செல்கிறேன். முதலாவது கேள்வி நான் இங்கே ஆரம்பத்தில் செய்தது போன்று உங்களுக்கு விளங்கக்கூடிய அந்த அமைப்பில் இந்த இடத்தில் அதை காட்சிப்படுத்திவிட்டு 2வது கேள்வி செய்கிறது. முதலாவது போட்டி, 2வது போட்டி. இதில் A அணி வெற்றி பெற்றது, இதில் D அணி வெற்றி பெற்றது. இது போட்டி சுற்றின் 3வது போட்டி. இறுதிப் போட்டியில் A அணி வெற்றி பெற்றது. இதுதான் ஆரம்பத்தில் நான் செய்த கேள்வி. தற்பொழுது 2வது கேள்விக்கு செல்கின்றேன். பாருங்கள் மாணவர்களே, அதில் 2வது கேள்வி, முதலாவது போட்டி குறிப்பே அல்லது போட்டி அட்டவணையை தயாரிக்க. 2வது கேள்வி, நடைபெற்ற போட்டிகளின் எண்ணிக்கையை காண்க. அப்ப எங்களுக்கு அட்டவணையை பார்த்தால் கண்டு கொள்ளலாம். ஒரு போட்டி, 2வது போட்டி, 3வது போட்டி. அப்ப நடைபெற்ற மொத்த போட்டிகளின் எண்ணிக்கை 3.
அப்ப இதற்கு அட்டவணையை வைத்து கண்டுபிடித்து விடலாம் 3 போட்டிகள் என்று. அல்லது இலகுவான சமன்பாடு ஒன்று இருக்கின்றது, அதன் மூலம் செய்தால் மாத்திரம்தான் அதன் மூலம் எங்களுக்கு இதனை காணலாம். அப்ப போட்டிகளின் எண்ணிக்கை சமன் போட்டிகளின் எண்ணிக்கை சமன் எண் சய 1 என்ற சமன்பாடு காணப்படுகிறது. இங்கே நாங்கள் எண் என்பது அணிகளின் எண்ணிக்கையை குறிக்கும். அணிகளின் இங்கே எண் என்பது அணிகளின் எண்ணிக்கையை குறிக்கும். இப்ப நாங்கள் இரண்டாவது கேள்வியை பார்க்கும்போது போட்டிகளின் எண்ணிக்கை யாது? அதற்கான சமன்பாடு எண் சய 1. அப்ப எண் என்றால் என்ன? அணிகளின் எண்ணிக்கை. அப்ப நாங்கள் அணிகளின் எண்ணிக்கையை பார்ப்போம். அணிகளின் எண்ணிக்கை என்ன? எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அணிகளின் எண்ணிக்கை 4 சய 1 சமன். அப்ப 4 கொண்டு போனால் 3 போட்டிகள். அப்ப எங்களை ஒப்பிட்டு பார்க்கலாம். நாங்கள் அட்டவணையில் செய்ததும் இங்கே போட்டி அட்டவணையில் செய்ததும் சரியா? பாருங்கள், ஒரு போட்டி 2 போட்டி மொத்தமாக 3 போட்டி. இங்கே சமன்பாட்டிலும் நாங்கள் பிரதியிட்டு பார்த்தால் 3 போட்டிகள் வருகின்றன. அப்ப நாங்கள் செய்தது சரி என்று அர்த்தம் போட்டிகளின் எண்ணிக்கை சம்பந்தமாக. அடுத்ததாக 3வது கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது, நடைபெற்ற மொத்த சுற்றுக்களின் எண்ணிக்கை. அப்ப நடைபெற்ற சுற்றுக்கள் நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னேன், இது முதலாவது சுற்று, இது இரண்டாவது சுற்று. அப்ப 3வது கேள்விக்கான பதில் சுற்றுக்கள் எத்தனை? 2. சுற்றுகளின் எண்ணிக்கை 2. அப்ப 3 கேள்விகளை நாங்கள் இங்கே பார்த்தோம். விலகல் முறையில் அணிகளின் எண்ணிக்கை 2 வலுவாக வரும் சந்தர்ப்பம். அதில் முதலாவது போட்டி அட்டவணையை தயாரித்தோம். அதன் பின்பு போட்டிகள் நடைபெற்ற போட்டிகளின் எண்ணிக்கையை சமன்பாட்டின் மூலம் பார்த்தோம். 3வது சுற்றுக்களின் எண்ணிக்கையை கணித்தோம். இது மாணவர்களே விலகல் முறையில் அணிகளின் எண்ணிக்கை 2 வலுவாக வரக்கூடிய சந்தர்ப்பம். இந்த கேள்வி உங்களுக்கு தெளிவாக இருக்கும் என்று நினைக்கிறேன். உங்கள் பாட புத்தகத்தில் தரப்பட்டிருக்கின்ற அந்த உதாரணங்களையும் நீங்கள் உங்களுக்கு பார்வையிட்டுக் கொள்ளலாம். தரம் 11ஆம் ஆண்டு சுகாதாரம் உடற்கல்வியின் பாட புத்தகத்தில் 10வது பாடத்தில் ஒரு பிரிவாக இந்த நிறப்போட்டிகள் காணப்படுகின்றது. அதிலே விலகல் முறையில் அணிகளின் எண்ணிக்கை 2 வலுவாக வரும் சந்தர்ப்பத்தில் செய்யக்கூடிய அந்த விலகல் முறை கேள்விகளை தான் நாங்கள் இப்பொழுது இங்கே பார்வையிட்டோம். நாங்கள் அடுத்ததாக பார்க்க போவது அணிகளின் எண்ணிக்கை 2 வலுவாக வராத சந்தர்ப்பத்தில் நாங்கள் எவ்வாறு இதனை நாங்கள் செய்து பார்ப்பது என்பது சம்பந்தமாக அடுத்த முறையாக நாங்கள் பார்க்க இருப்பது, நாங்கள் இதற்கு முன் பார்த்தோம் விலகல் முறையில் அணிகளின் எண்ணிக்கை 2 வலுவாக வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் எவ்வாறு அதற்கான போட்டி அட்டவணை, அணிகளின் எண்ணிக்கை, இந்த போட்டிகளின் எண்ணிக்கை, அதே போன்று சுற்றுகளின் எண்ணிக்கையை பார்ப்பது தொடர்பாக பார்த்தோம். அடுத்த கேள்வியாக நாங்கள் பார்க்க இருப்பது விலகல் முறையில் அடுத்து 2வது முறையாக இருக்கக்கூடியது மாணவர்களே, அணிகளின் எண்ணிக்கை 2 வலுவாக வராத சந்தர்ப்பம் பார்க்க வேண்டும். அணிகளின் எண்ணிக்கை 2 வலுவாக வராத சந்தர்ப்பத்தில் நாங்கள் எவ்வாறு இந்த கேள்விகளுக்கான பதில்களை அளிப்பது என்பது தொடர்பாக நாங்கள் அடுத்ததாக இதில் பார்க்க போகின்றோம். நாங்கள் முதலாவது கேள்விக்குள் செல்வோம். ஆரம்பத்தில் நாங்கள் பார்த்த கேள்விதான் அணிகளின் எண்ணிக்கை மாத்திரம் மாற்றம் பெற்றுள்ளது. அதிலே உங்கள் திரையில் அந்த கேள்வியை நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கின்றோம், உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். பாருங்கள் மாணவர்களை, நான் கேள்வியை வாசிக்கின்றேன். இளவரசி ஸ்டார் விளையாட்டுக் கழகத்தினால் உதைப்பந்தாட்ட போட்டியொன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. இப்போட்டி சுற்றில் அணிகளின் எண்ணிக்கை 6, அதாவது போட்டி சுற்றில் 6 அணிகள் பங்கு பற்றுகின்றது. விலகல் முறையில் இந்த போட்டி நடத்தப்பட்டது. முதலாவது கேள்வி நாங்கள் பார்ப்போம். 4 கேள்விகளை உள்ளடக்கி இருக்கும். முதலாவது கேள்வி, இடைகளின் எண்ணிக்கை யாது? இடைகளின் எண்ணிக்கை யாது? இரண்டாவது கேள்வி,
போட்டி குறிப்பை தயாரிக்கிற அல்லது போட்டி அட்டவணையை தயாரிக்கிற. மூன்றாவது கேள்வி நடைபெற்ற போட்டிகளின் எண்ணிக்கையை காண்க. நான்காவது கேள்வி நடைபெற்ற சுற்றுக்களின் எண்ணிக்கையை காண்க. அங்கே திரையில் உங்களுக்கு அந்த 4 கேள்விகளும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். இதில் பாடமானவர்களே முதலாவது கேள்வியாக வந்திருப்பது இடைகளின் எண்ணிக்கையை காண்க. இடைகளின் எண்ணிக்கை நாங்கள் ஆரம்பத்தில் 2இன் வலுவாக வரும் சந்தர்ப்பத்தில் பார்த்த நேரம் இந்த கேள்வி வரவில்லை. 2இன் வலுவாக வராத சந்தர்ப்பத்தில் ஒரு கேள்வி வந்திருக்கின்றது, இடைகளின் எண்ணிக்கையை காண்க. இடை என்பது பை, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். உங்கள் பாடசாலையில் நடைபெற்ற விளையாட்டு போட்டிகளிலும் சரி, நீங்கள் போகின்ற கோட்டமட்ட போட்டிகள், வலய மட்ட போட்டிகள், மாவட்ட மட்டம், தேசிய மட்ட போட்டிகளாக இருந்தாலும் சரி, அதிலே பை என்று ஒன்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு அணிக்கு பை வழங்கப்பட்டது அல்லது எங்களுக்கு பை கிடைத்து விட்டது என்றெல்லாம் கதைத்திருப்பீர்கள். இதை நாங்கள் தமிழில் சொல்வதாக இருந்தால் நாங்கள் இடை என்று, பை என்றால் இடை என்று அதற்கு பெயராக காணப்படும். இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது மாணவர்களே முதலாவது கேள்விக்கு நாங்கள் போவோம். இடை இடை என்பது பை என்பதை குறிக்கும். இடை என்பது நாங்கள் இதற்காக இடையை காணக்கூடிய ஒரு சமன்பாடு காணப்படுகிறது. இடை சமன் 2இன் எண்ணாம் வலு சய அணிகளின் எண்ணிக்கை. உங்களுக்கு இந்த சமன்பாடை நாங்கள் திரையில் காட்சிப்படுத்துவோம். இடை சமன் 2இன் எண்ணாம் வலு சய அணிகளின் எண்ணிக்கை. இந்த இடை எதற்காக வழங்கப்படுகின்றது என்றால், ஒரு 4 அணிகளாக 2இன் வலுவாக வரும்போது நாங்கள் அணிகளின் 2 சோடிகளாக வழங்குகின்றோம். இங்கே 2இன் வலுவாக வராத சந்தர்ப்பத்தில் இங்கே இடை பை என்பது தாக்கம் செலுத்தும். பையை எவ்வாறு காண்பது என்பதற்கான சமன்பாடு இங்கே காண்பிக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் இந்த கேள்வியில் பார்ப்போமானால், உங்கள் கேள்வியில் நாங்கள் பார்ப்போமானால் அதில் அணிகளின் எண்ணிக்கை 6 இருக்கின்றது. அப்ப நாங்கள் 6 அணிகள் பங்கு பெற்றுக் கொள்ள போட்டி. அப்ப நாங்கள் பார்ப்போம் 6 என்பது 2இன் வலுவா, 2இன் வலு இல்லையா என்பது. அப்ப 6 என்பது 2இன் வலுவாக வராது. 2இன் வலுவாக வராத சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு இடை என்பது முக்கியத்துவம் பெறுகின்றது. அந்த இடையை எவ்வாறு நாங்கள் பார்ப்பது என்பது சம்பந்தமாக நாங்கள் தற்போது பார்ப்போம். இடைக்கான சமன்பாடு 2இன் எண்ணாம் வலு சய அணிகளின் எண்ணிக்கை என்பதுதான் இடைக்கான சமன்பாடாக காணப்படுகிறது. தற்பொழுது 2இன் எண்ணாம் வலு என்றால் என்னென்று பார்ப்போம். உங்களுக்கு தெரியுமானவர்களே, 2இன் வலு நாங்கள் பார்த்தோம் ஆரம்ப கேள்வியிலும். 2இன் இரண்டாம் வலு 4, 2இன் மூன்றாம் வலு 8, 2இன் நான்காம் வலு 16. இது தொடர்ச்சியாக 2இன் வலுக்கள் பெருமானம் போகும். இப்ப அணிகளின் எண்ணிக்கை 2இன் வலுவாக வராத சந்தர்ப்பம் 6 என்பது 2இன் வலு பெருமானத்துக்குள் வராது. அப்ப நாங்கள் இடை வழங்க வேண்டும். இப்ப எப்படி அணிகளின் எண்ணிக்கை 6ஆக இருக்கும்போது இடையை நாங்கள் காண்பது என்பது சம்பந்தமாக பார்ப்போம். அதில் மாணவர்களே நாங்கள் பார்க்கணும், அணிகளின் எண்ணிக்கைக்கு அடுத்ததாக வரக்கூடிய 2இன் வலு பெருமானத்தில் இருந்து அணிகளின் எண்ணிக்கையை கழிக்க வருவதுதான் இடை. நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இடை என்பது அணிகளின் எண்ணிக்கைக்கு அடுத்ததாக வரக்கூடிய 2இன் வலு பெருமானத்தில் இருந்து அணிகளின் எண்ணிக்கையை கழிக்கும் போது வரக்கூடிய பெருமானம் தான் இடையாக கருதப்படும். அப்ப இங்க 6 அணிகள் இருக்கின்றன. 6 அணிகளுக்கு அடுத்ததாக வரக்கூடிய 2இன் வலு, 2இன் மூன்றாம் வலு 8, 2இன் மூன்றாம் வலு. நன்றாக கவனிக்க வேண்டும். அணிகளின் எண்ணிக்கைக்கு அடுத்ததாக வரக்கூடிய 2இன் வலு பெருமானத்தில் இருந்து அணிகளின் எண்ணிக்கையை கழிப்பதன் மூலம் வரக்கூடிய விடைதான் 2இன் இடையாக
கருதப்படும். அப்ப நாங்கள் இங்கே காண்கின்றோம் 6 அணிக்கு அடுத்ததாக வரக்கூடியது 3ஆம் வலு, அதன் பெருமானம் 8. அப்ப நாங்கள் 2 இன் 2ஆம் வலுவை எடுக்க முடியாது, 2 இன் 4ஆம் வலுவை எடுக்க முடியாது. 6 அணிகளுக்கு அடுத்ததாக வரக்கூடிய 2 இன் வலுவுடைய பெருமானம் 8. எனவே அதைத்தான் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அப்ப 2 இன் எண்ணாம் வலு என்பது இங்கே 2 இன் 3ஆம் வலுவை குறிக்கின்றது. இப்ப நாங்கள் அதை இங்கே சமன்பாட்டை பிரதிநிதி செய்து பார்ப்போம். 2 இன் எண்ணாம் வலு என்பதை நாங்கள் கண்டுபிடித்திருக்கின்றோம். 6 அணிகளுக்கு அடுத்ததாக வரக்கூடிய 2 வலுவுடைய பெருமானம் 2 இன் 3ஆம் வலு. சய அணிகளின் எண்ணிக்கையாக நாங்கள் பார்க்கின்றோம் 6. அப்ப 2 இன் 3ஆம் வலுவுடைய பெருமானத்தை நாங்கள் பார்த்தால் 8. 8 இல் 6 போனால் இடை 2. இடை 2. 8 இல் 6 போனால் இடை 2. அப்ப நாங்கள் சமன்பாட்டில் பிரதியிட்டிருக்கின்றோம் 2 இன் எண்ணாம் வலு சய அணிகளின் எண்ணிக்கை சமன்பாடு இடைக்கான அதில் 6 அணிகள் காணப்படுகின்றது எங்கள் வினாவில். அப்ப 6 அணிக்கு அடுத்ததாக வரக்கூடிய 2 வலுவுடைய பெருமானத்தை நாங்கள் இங்கே 2 இன் எண்ணாம் வலுக்கு பிரதியீடு செய்வோம். அப்ப 2 இன் 3ஆம் வலு, 2 இன் 3ஆம் வலுவில் இருந்த அணிகளின் எண்ணிக்கை 6, 2 இன் 3ஆம் வலுவுடைய பெருமானம் 8. 8 இல் இருந்து 6 போனால் இடை 2. இடை என்பது பை என்பதை குறிக்கும். நாங்கள் இடை 2 என்பதை கண்டுபிடித்து விட்டோம். அப்ப எங்கள் முதலாவது கேள்விக்கான விடை இடையை காண்க. அப்ப இடையை கண்டுபிடித்து விட்டோம். விடை சமன் அந்த சமன்பாட்டை பிரதியிட்டோம். எங்களுக்கு இடை 2ஆக கிடைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது எங்களுக்கு இடை கிடைத்து விட்டது. நாங்கள் இப்ப இரண்டாவது கேள்விக்குள் செல்ல முடியும். இடையை கண்டுபிடித்த பின்புதான் எங்களுக்கு 2 இன் வலுவாக வராத சந்தர்ப்பத்தில் இடையை கண்டுபிடித்ததன் பிற்பாடுதான் எங்களுக்கு போட்டி அட்டவணையை தயாரிக்கலாம். அப்ப இரண்டாவது கேள்வியை பாருங்கள் மாணவர்களே. நடைபெற்ற போட்டிகளின் எண்ணிக்கையை காண்க. மன்னிக்கவும், முதலாவது கேள்வியை நாங்கள் செய்துவிட்டோம் மாணவர்களே. அடுத்தது நாங்கள் இரண்டாவது கேள்விக்குள் செல்வோம். இரண்டாவது கேள்வி போட்டி அட்டவணையை தயாரிக்குக. இது உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கின்றேன். இடையை கண்டுபிடித்து விட்டோம். நான் இப்பொழுது முதலாவது கேள்வியை முதலாவது கேள்வி இடையை நாங்கள் கண்டுபிடித்து இருக்கின்றோம். இடை 2 அதை நாங்கள் இப்பொழுது இரண்டாவது கேள்விக்கு நாங்கள் செல்ல இருக்கின்றோம். இரண்டாவது கேள்வி போட்டி அட்டவணையை தயாரிப்பது. இப்பொழுது இதை கண்டுபிடித்து விட்டோம். போட்டி அட்டவணையை தயாரிக்கும் போது அந்த அணிகளுக்கு எவ்வாறு நாங்கள் விடைகளை வழங்குவது? நாங்கள் 6 அணிகள் பங்கு பெற்றிருக்கின்றன. அப்ப நாங்கள் 6 அணிகளுக்கு பெயர்கள் ABC என்ற அடிப்படையில் பெயர்களை வைப்போம். இரண்டாவது கேள்வியில A B C D E F என 6 அணிகள் இருக்கின்றது என்று வைப்போம். இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கண்டுபிடித்த இடையை இந்த அணிகளுக்கு வழங்க வேண்டும். கண்டுபிடித்த இடையை இந்த அணிகளுக்கு வழங்க வேண்டும். இதற்காக நாங்கள் ஒரு முறையை பயன்படுத்துகின்றோம். இடை வழங்கக்கூடிய முறை ஒன்றை எங்களுக்கு உங்கள் பாட புத்தகத்திலும் நீங்கள் பார்க்கலாம். 105வது பக்கத்தில் உங்களது பாட புத்தகத்திலும் அதற்கான விளக்கம் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. அப்ப இடை வழங்கக்கூடிய ஒரு முறையாக நாங்கள் பார்ப்பது கீழ்மேல் முறை. கீழ் மேல் முறை. நாங்கள் சமன்பாட்டின் மூலம் கண்டுபிடித்த இடைகளை எவ்வாறு வழங்குவது? நாங்கள் 6 அணிகள் இருக்கின்றது. துண்டுகள் மூலமாக நாங்கள் தேர்வு செய்ததாக எடுத்துக்கொள்வோம். A அணி, B அணி, C அணி, D அணி, E அணி, F என நாங்கள் அணிகளுக்கு பெயரிட்டிருக்கின்றோம். தற்பொழுது நாங்கள் இடையை அணிகளுக்கு எவ்வாறு வழங்குவது? கீழ்மேல் முறையை பயன்படுத்தி வழங்கப் போகின்றோம். அப்ப கீழ்மேல் முறை என்பது ஒரு இடை கீழ் அணிக்கும் அடுத்த இடை மேல் அணிக்கும்
இப்படி வழங்குவது. அப்ப இடைகளின் பெருமானம் மனிதனுக்கு அதிகரிக்க கீழ் மேல் என்று இருக்கக்கூடிய அணிகளுக்கு நாங்கள் என்ன செய்வோம், வழங்குவோம். அப்ப அதில் இருக்கக்கூடிய முக்கியமான இடை வழங்கக்கூடிய ஒரு முறைதான் கீழ் மேல் முறை. அந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்வோம், தற்பொழுது இடை வழங்குவோம். பாலிமர் மாணவர்களை கீழ் மேல் முறை முதலாவது இடை கீழுள்ள அணிக்கு வழங்கப்படுகிறது. இரண்டாவது இடை மேலுள்ள அணிகளுக்கு வழங்கப்படுகிறது. முதலாவது இடை கீழ், அடுத்த இடை மேல். இப்படி கீழ் மேல் முறையை பயன்படுத்தி என்ன செய்யலாம், இடை வழங்கலாம். இடை வழங்கிவிட்டோம். அப்ப இது முதலாவது சுற்றுல இரண்டு அணிகளுக்கு இடை பை வழங்கிவிட்டோம். ஏழு அணிகளுக்கு போட்டிகளை நாங்கள் நடத்துவோம். இது முதலாவது சுற்றாக கருதப்படும். அப்ப மீதமா இருக்கக்கூடிய பி அணிக்கும் சி அணிக்கும் போட்டி நடைபெறும். அதே போன்று டி அணிக்கும் இ அணிக்கும் போட்டி நடைபெறும். இது இந்த போட்டி சுற்றின் முதலாவது போட்டியாக இருக்கும். இது இரண்டாவது போட்டியாக இருக்கும். இடைப்பட்ட அணிகள் நேரடியாக இரண்டாவது சுற்றுக்கு நாங்கள் செல்லும். அப்ப இது முதலாவது சுற்று. முதலாம் சுற்று அப்ப முதலாம் சுற்று இரண்டு போட்டிகள் நடைபெற்றது. ஏனைய இடை வழங்கிய அணிகள் இரண்டாம் சுற்றுக்கு செல்கின்றன. தற்பொழுது நாங்கள் இரண்டாம் சுற்றில் நடைபெறக்கூடிய போட்டிகளை பார்ப்போம். இரண்டாம் சுற்று, இது முதலாம் சுற்று, இது இப்ப இரண்டாம் சுற்று. நல்லா கவனிக்க வேண்டுமானவர்களே, பை வழங்கிய அணிகள் நேரடியாக முதலாம் சுற்று விளையாடாமல் இரண்டாம் சுற்றுக்கு அவர்கள் தகுதி பெற்று விடுகிறார்கள். அப்ப நாங்கள் பார்ப்போம், இங்கே போட்டியில் ஈடுபட்ட பி அணியும் சி அணியும் விளையாடி அதில் ஒரு அணி என்ன செய்திருக்கும், இரண்டாவது சுற்றுக்கோ சென்றிருக்கும். உதாரணமாக நாங்கள் இருப்போம், இதில் பி அணி வெற்றி பெற்று விட்டது. இங்கே தோல்வியுற்ற சி அணி போட்டியிலிருந்து விலகி சென்று விடும். பி அணிக்கும் சி அணிக்கும் நடைபெற்ற போட்டியில் பி அணி வெற்றி பெற்றதாக நாங்கள் கருதிக் கொள்வோம். அப்ப பி அணி அடுத்த சுற்றுக்கு நகர்ந்து செல்லும், சி அணி போட்டியிலிருந்து விலகி செல்லும். அதே போன்று டி அணிக்கும் இ அணிக்கும் நடைபெற்ற இரண்டாவது போட்டியில் ஒரு அணி வெற்றி பெற்றிருக்கும். நாங்கள் உதாரணத்துக்கு எடுப்போம், இ என்ற அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. இ என்ற அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. அப்ப டி என்ற அணி இந்த போட்டியிலிருந்து விலகி சென்றிருக்கும். இப்பொழுது நாங்கள் பார்க்கணும், பை கிடைத்த முதலாவது பை கிடைக்கப்பட்டதல்லவா இரண்டு அணிகளுக்கு. முதலாவது பை எஃப் என்ற அணிக்கும் இரண்டாவது பை ஏ என்ற அணி. இந்த பை என்று கொண்டிருக்கின்றது. இந்த பை இரண்டாம் சுற்றுக்கு தகுதி பெறும். இதில் வெற்றி பெற்று வந்த அணிக்கும் பை இரண்டுக்கும் அடுத்த போட்டி நடைபெறும். இது இந்த போட்டி சுற்றின் மூன்றாவது போட்டியாக காணப்படும். அதே போன்று டி அணியும் இ அணியும் விளையாடி இ அணி வெற்றி பெற்று வந்ததல்லவா, அதனுடன் முதலாவது பை கிடைத்த அணி விளையாடும். இது இந்த போட்டி சுற்றின் நான்காவது போட்டியாக நடைபெறும். அடுத்தது பாருங்கள், அப்ப இங்கே ஏ அணி, இங்கே எஃப் என்ற அணி. இப்ப 6 அணிகள் ஆரம்பத்தில் இருந்தது. அதில் தோல்வியுற்ற 2 அணிகள் வெளியேறி சென்று விட்டன. 7 4 அணிகள் இரண்டாம் சுற்றுக்கு தகுதி பெற்று இருக்கின்றன. அதில் மூன்றாவது போட்டி, நான்காவது போட்டி நடைபெறும். அடுத்ததாக மூன்றாம் சுற்று. மூன்றாம் சுற்றில் உங்களுக்கு தெரியுமானவர்களே, ஏ அணியும் பி அணியும் விளையாடி அதில் ஒரு அணி வெற்றி பெற்று இருக்கும். நாங்கள் உதாரணத்துக்கு பி அணி வெற்றி பெற்றதாக. அதே போன்று இ அணியும் எஃப் அணியும் விளையாடி அந்த போட்டியில் ஒரு அணி வெற்றி பெற்றிருக்கும். தோல்வியுற்ற அணி வெளியேறி செல்லும். இப்ப நாங்கள் இதில் இருப்போம், இ என்ற அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. தற்பொழுது இந்த போட்டி இறுதி போட்டியாக நடைபெறும். 5வது போட்டி. இந்த போட்டி சுற்றின் இறுதி போட்டி. பி என்ற அணியும் இ என்ற அணியும் இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கின்றன. அதில் இறுதியாக ஒரு அணி, உதாரணத்துக்கு பி என்ற அணி இறுதி போட்டியில் வெற்றி பெற்று விட்டது.
பி என்ற அணி வெற்றி பெறும். இதுதான் இந்த போட்டி அட்டவணை. மறுபடியும் நான் ஒரு தெளிவோடு தருகிறேன் பாருங்கள் மாணவர்களே. 6 அணிகள் இருக்கின்றது. அந்த அணிகளுக்காக நாங்கள் A B C D E F என்று பெயரிட்டிருந்தோம். தற்பொழுது நாங்கள் இடைநிலை அணிகளுக்கு வழங்க வேண்டும். அதுக்காக ஒரு முறையை நாங்கள் கையாளும் கீழ் மேல் முறை. அந்த அடிப்படையில் முதலாவது இடை கீழ் அணிக்கும், இரண்டாவது இடை மேலுள்ள அணிக்கும் வழங்கப்பட்டது. ஏனைய மீதமிருந்த அணிகளுக்கு போட்டி நடைபெற்றது. இரண்டாம் சுற்றுக்கு தகுதி பெற்ற அணிகள் முதலாவது பை அணியோடனும், இரண்டாம் சுற்றுக்கு தகுதி பெற்ற அணி அடுத்த பை என்ற அந்த இடையணியோடு விளையாடி அப்படியாக தெரிவு செய்யப்பட்ட இறுதியாக நாங்கள் ஒரு அணியை வெற்றியாளராக தெரிவு செய்து இருக்கின்றோம். இதில் 3 சுற்றுக்கள் வந்திருக்கின்றது. அணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க சுற்றுக்களின் எண்ணிக்கையும் என்ன செய்யும்? அதிகரித்து செல்லும். அடுத்ததாக நாங்கள் இதில் உங்களுக்கு தெரிவிக்கும் என்று நினைக்கின்றேன். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் 3வது கேள்வி, நடைபெற்ற போட்டிகளின் எண்ணிக்கை. இதற்கான சமன்பாடு நான் ஆரம்பத்தில் பார்த்தோம். எண் சய 1. எண் என்பது அணிகளின் எண்ணிக்கையை குறிக்கும். அணிகளின் எண்ணிக்கை என்பது அணிகள். எண் சய 1. அப்ப எண் என்பது அணிகளின் எண்ணிக்கை. அணிகளின் எண்ணிக்கை எங்க? அணிகளின் எண்ணிக்கை 6. 6 சய 1. அப்ப 6 கொண்டு போனால் 5 போட்டிகள். 5 போட்டிகள். இங்கே சமன்பாட்டில் நாங்கள் போட்டிகளின் எண்ணிக்கையை பார்த்தால் 5 போட்டிகள். அதே நாங்கள் போட்டி குறிப்பில் பார்த்தால் முதலாவது போட்டி, இரண்டாவது போட்டி, மூன்றாவது போட்டி, நான்காவது போட்டி, ஐந்தாவது போட்டி. போட்டி அட்டவணையை நாங்கள் செய்ததும் சமன்பாட்டில் செய்ததும் ஒரே வழியாக வந்தால் நாங்கள் செய்தது சரியாக கருதப்படுகிறது. இறுதி போட்டி இறுதி கேள்வி 4வது கேள்வி, சுற்றுக்களின் எண்ணிக்கை. சுற்றுக்கள் சுற்றுக்களின் எண்ணிக்கை முதலாம் சுற்று, இரண்டாம் சுற்று, மூன்றாம் சுற்று, மொத்தமாக எத்தனை சுற்றுக்கள் நடைபெற்றிருக்கின்றது? 3 சுற்றுக்கள். 3 சுற்றுக்கள் நடைபெறுகிறது. அப்ப நாங்கள் 4 கேள்வியை பார்த்தோம். விடைகளின் எண்ணிக்கையை சமன்பாட்டின் மூலம் கண்டெடுத்தோம். 2 விடைகள் வந்தது. பின்பு போட்டி அட்டவணையை தயாரித்தோம் முழுமையாக. அடுத்ததாக 3வது கேள்வி, போட்டிகளின் எண்ணிக்கையை கண்டோம். எண் சய 1 சமன்பாட்டின் மூலம் கண்டுபிடித்தோம். 4வது கேள்வி, சுற்றுக்களின் எண்ணிக்கையை கண்டுபிடித்தோம். இதுதான் மாணவர்களே விலகல் முறையில் அணிகளின் எண்ணிக்கை 2இன் வலுவாக வராத சந்தர்ப்பத்தில் நாங்கள் எவ்வாறு இந்த விலகல் முறைக்கான கேள்விகளுக்கு பதிலளிப்பது. அப்ப நாங்கள் இன்றைய தினம் 2 முக்கியமான பாடத்திட்டத்துக்குள் வரக்கூடியதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். நிரல் போட்டிகளில் விலகல் முறையில் ஒரு முறை, விலகல் முறையில் 2 முறைகள் காணப்படுகின்றன. ஒன்று அணிகளின் எண்ணிக்கை 2இன் வலுவாக வரும் சந்தர்ப்பம். அதை நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தோம். அதே போன்று அதற்கான கேள்வி ஒன்றும் செய்து அதற்கான பூரண விளக்கம் உங்களுக்கு வழங்கப்பட்டது. இரண்டாவதாக அணிகளின் எண்ணிக்கை 2இன் வலுவாக வராத சந்தர்ப்பத்தில் தற்பொழுது நாங்கள் ஒரு கேள்வி வழங்கப்பட்ட அதற்கான முழுமையான விடைகளை இங்கே பார்த்திருக்கின்றோம். உங்களுக்கு பூரணமான ஒரு தெளிவு கிடைத்திருக்கும். இது எங்களது முதலாவது முயற்சி. எனவே இதில் தவறுகள் இருக்கலாம், ஏதாவது சொற்பிரயோகத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம், அல்லது ஏதாவது சிக்கல்கள் இருக்கலாம். மாணவர்களே, இனிவரும் காலங்களில் அதை தவிர்த்து ஒரு சிறப்பான பாடத்திட்டத்திற்குள் உள்ளடங்குகின்ற காணொலிகளை எங்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம். பங்கு பற்றிய மாணவர்கள் அனைவரும் பயன்பெறும். இனிவரும் காலங்களிலும் பல பயன்பெறக்கூடிய பாடங்கள், உயர்தர பாடங்கள், அதே போன்று சாதாரண மாணவர்களுக்கான பாடங்கள் சம்பந்தமான காணொலிகளை பதிவேற்றம் செய்ய இருக்கின்றோம். எனவே மாணவர்களே, எமது இந்த நியூஸ் ஒன் மரகாதினிய என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் நீங்கள் அதன் மூலம் உங்களது பயன்களை பெற்றுக்கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம்.